ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம வந்துட்டு பீடு வந்துட்டு எப்படி கொடுக்கறது, எப்படி இங்கே ஸ்டிச் போடுறது, இந்த எட்ஜ்லாம் ஷார்ப் எட்ஜ்லாம் எப்படி கொண்டு வரணும், அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லாம் எப்படி வந்துட்டு நம்ம பீடு வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பீடு வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரி கட் பீடு, டியூப் பீடு இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதே மாதிரி கட் பீடு, சுகர் பீடு, கட் பீடு, அதே மாதிரி டியூப் பீடு, சுகர் பீடு இந்த மாதிரியெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். நான் எப்படி வந்துட்டு அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆரியில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பை வந்துட்டு நம்ம டிசைனில் அதிகமாக நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து திலகம் தான். திலகம் ஷேப்பில் தான் வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு ஆரி வந்து ஒர்க் பண்ண ப்ளவுஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நிறைய ப்ளவுஸில் திலகம் ஷேப்பில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிசைன் இலை அந்த மாதிரி லீஃப்லாம் வர இடத்துலலாம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். எப்படி வந்துட்டு அந்த இடத்துலலாம் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் திலகம் ஷேப் நீங்கள் கற்றுக்கிட்டாவே லீஃபில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் த்ரெட் எடுத்துக்கிட்டு நாட் போட்டு எடுத்தாச்சு. நீடில் வந்துட்டு பார்த்துக்கோங்க 24 0.4 சரியா? நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் குட்டியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் வந்துட்டு இப்படி போக போகிறேன் சரிங்களா? அதனால் இந்த டைரெக்ஷனுக்கு நான் வரப்போகிறேன். இப்போது ஒவ்வொரு பீடாவே நம்ம கொடுத்துட்டு வரலாம். வளைவுகள் வர எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பீடாக கொடுக்கறதா. நார்மலாகவே 3 mm பீடு, கொஞ்சம் பெரிய பீடு எல்லாமே ஒவ்வொன்றா தான் கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு சுகர் பீட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சென்டரில் வந்துட்டு கேப் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க. சென்டரில் கேப் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் போடுற ஸ்டிச் வந்து பீடை ஒட்டி இல்லை, அதுதான் ரீசன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் சொல்கிறது நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கிறோம். ஓகேவா? கொக்கியில் மாட்டி பிடிச்சிட்டு இந்த பீடை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இந்த நீடிலால் இந்த பீடை வந்து தள்ளுங்க லைட்டாக. ஓகேவா? உள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடியே தள்ளணும். நீடியில் கிளாத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி பீடை வந்து தள்ளுங்க. தள்ளிட்டு கீழே எக்ஸ்ட்ரா நூல்லாம் வந்துட்டு கீழே இழுத்து விட்ருங்க. இழுத்துட்டு இப்போ லாக் போடுங்க. இப்போ பாருங்கள், கேப் ஏதாச்சும் இருக்கான்ட்டு இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்படி தான் வந்துட்டு போடணும். அப்படி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா கேப் வராது. சரி, நான் இப்படி போட்டுகிட்டே வரேன், நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இப்போ இதுதான் லாஸ்ட் பீடு. இப்போ இந்த லாஸ்ட் பீடு இங்கே கொடுத்துட்டு எப்பயும் சென்டரில் நம்ம எப்பயும் பீடுக்கு அடுத்தது ஒரு செயின் கொடுப்போம் இல்லையா? அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு, ஓகேவா? த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடில், இந்த பீடுக்கு சைடில் நீடில் உள்ளே இறக்குங்க. இறக்கிட்டு உள் சைடாக இறக்கிட்டு அங்கே ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு லாக் போட்டுருங்க. ஓகேவா? உள் பக்கமாக போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அது தெரியாது. ஓகேங்களா? நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா? இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம முடித்தது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதான் லாஸ்ட் பீடுனா, இந்த லாஸ்ட் பீடு நீங்கள் வச்சுட்டு ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு வெளியில் வரும் இல்லையா? அதை அப்படியே கொண்டு வந்து இப்படி இந்த வட்டத்துக்கு உள்ளேன்னா இப்படி
இந்த சைடில் ஃபஸ்ட்டு போட்ட பீடு இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பீடோட சைடில் கொண்டு போயிட்டு ஒரு செயின் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கு அங்கேயே நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட்டுக்காக 2 செயின் எடுப்பீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஷேப்புக்கு போகலாம். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு இந்த கடைசி பீட் முடிஞ்சோடனே சென்டர்லேயே லாக் போடுவாங்க. அப்படி போட்டிங்கனாலும் எப்படி தான் நீங்கள் அங்கே சென்டர்லேயே லாக் போட்டாலும், அதாவது ஃபஸ்ட்டு பீட்டுக்கும் லாஸ்ட் பீட்டுக்கும் இடையில அங்கேயே செயின் எடுத்துகிட்டு அங்கேயே லாக் போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேப்பு தெரியும். நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியாது. எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஓகேங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஷேப்புக்கு போயிடலாம். ஓகே, இந்த கார்னர்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்துட்டு சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு கோடு மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் நான் 2 பீடாக கொடுக்குறேன். சப்போஸ் வளைவுகள்லாம் வர இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றா தான் கொடுக்கணும். இப்போ ரவுண்ட் ஷேப்க்கு வந்துட்டு நீங்கள் பீடு ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொன்றா தான் கொடுக்கணும், சுகர் பீடாக இருந்தாலும். ஏன்னா வந்துட்டு அந்த ரவுண்டு கரெக்டான ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறதுனால தான். நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும்னா ஒவ்வொரு பீடாவையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இதை நான் அப்படியே போட்டுகிட்டே வரேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஷார்ப் எட்ஜு வந்துட்டோமா? இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பீடு போட்டிருக்கோம். நம்ம ஷார்ப் எட்ஜுக்கிட்ட அங்கே 2 பீடு போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஷார்ப் எட்ஜு வரும்போது ஒவ்வொரு பீடை நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். அதாவது இப்போ பாருங்கள், நான் ஒரு பீடு எடுத்துருவேன். எடுத்துட்டு ஒன்று எடுக்கிற மாதிரி இருந்தாவே நம்ம அடுத்தடுத்து எடுக்கிற மாதிரியே தான் வரும். அது கலண்டு வந்துடும் இல்லையா, அதனால் இருங்க. இது ஒரு பீடு கொடுத்து செயின் போட்டுட்டு தென் இதில் வந்துட்டு ஒவ்வொரு பீடாக கொடுக்க போகிறோம். கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. குட்டி செயின் பக்கத்துலேயே எடுத்துக்கணும். ஓகேவா? பீடை வந்துட்டு அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு பீடு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு பீடு கொடுத்துட்டேன், இன்னொரு பீடு கொடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல வரும்போது நான் ஒரு பீடாக மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டோமா? பக்கத்துலேயே வந்துட்டு குட்டி செயின் எடுத்து லாக் போட்டுக்கிறோம். பக்கத்தில் குட்டி செயின் எடுத்துகிட்டு இப்போ இப்படியே இந்த நூலை த்ரெட்டை திருப்பிட்டு வரோம். திருப்பிட்டு வந்து இங்கே சைடில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இந்த ஷார்ப் எட்ஜு கொடுக்கணும் அப்படிங்கிறனால ஒன்று மட்டும் கொடுக்குறோம். ஷார்ப் எட்ஜு வரணும் அப்படிங்கிறதுனால திருப்பிட்டு நீங்கள் 2 கொடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஷேப்புக்கெலாம், கோடாக இழுக்கிறீங்க அப்படிங்கிற ஷேப்புக்கெலாம் நீங்கள் வந்துட்டு 2 கொடுத்துக்கலாம். சப்போஸ் வளைவு வருது, அப்போ இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம அதான் போட போகிறோம். இப்போ திலகம் ஷேப், அதாவது லீஃப்க்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பீடு தான் கொடுத்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு 2 பீடு கொடுத்தா அந்த எட்ஜுக்கிட்ட ஒரு பீடு மட்டும் லாக் பண்ணுற மாதிரி வரும். 2 பீடு கொடுத்தாலும் ஒரு பீடு மட்டும் கரெக்டாக லாக் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே ஒரு பீடு வச்சு லாக் பண்ணிக்கிட்டோம்.
ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த 2 பீடுமே வரல. இங்கே வந்துட்டு ஒவ்வொரு பீடும் லாக் பண்ணுற மாரி தான் வந்துச்சு. சப்போஸ் இந்த 2 பீடு லாஸ்ட்டா வந்துருந்துச்சு அப்படின்னா, இங்கே 1 பண்ணியிருந்தா போதும். இங்கேயோட 2 பீடு போடுறது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்கே 2 போட்டேன்னா, ஷார்ப் எட்ஜ் குடுக்க முடியாது. ஸோ, அதனால இது ஒரு பீடா லாக் பண்ணியிருக்கேன். இது ஒரு பீடா லாக் பண்ணியிருக்கேன். புரியுதா? இது ஒரு பீடு ஒவ்வொரு பீடா நான் போட்டிருக்கேன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஆனா, எனக்கு இங்கே அப்படி இல்ல. இங்கே லாஸ்ட்டா முடிக்கும்போது 2 பீடு கரெக்ட்டா வந்துருச்சு. அடுத்து ஒரு பீடு வந்ததுனால, நான் லாஸ்ட்டா போட்ட பீடுக்கு முன்னாடி 2 பீடு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீடு. புரியுதுங்களா? போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இப்போ பாருங்க. ஒரு பீடு கொடுத்து, ஒரு செயின் எடுத்தாச்சு. பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்தாச்சு. எடுத்துட்டு சைடில் ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ வந்துட்டு எப்பயும் போல் 2 பீடாக நான் கொடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் 2 பீடாக கொடுத்தாலும் ஒன்றும் தப்பில்லை. ஒவ்வொரு பீடாக கொடுத்தாலும் கூட ஒன்றும் தப்பில்லை. பட் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுங்க. ஃபஸ்ட்டு 2 பீடாக தான் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அதே மாதிரி 2 பீடாவாக கொடுங்க. இருங்க, நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பீடாக கொடுத்துட்டேன் லாஸ்ட்டோட. இப்போ நாங்கள் 2 பீடு கொடுத்துட்டேன் லாஸ்ட்டாக. இப்போ வந்துட்டு இந்த கார்னர் வந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு பீடு மட்டும் கொடுத்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த செயின் அப்படியே இந்த சைடு, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட பீடு இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாக் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த சைடில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஷார்ப் எட்ஜில் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த லைனில் போட்டுகிட்டே வரீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் பெரிய பீடு ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய பீடு போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா, ஒரு சில டைம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு பீடு வந்துட்டு இங்கே வரைக்கும் நீங்கள் வந்துடுவீங்க. இன்னொரு பீடு வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா வெளியில் பாதி பீடு வெளியில் வந்துடும். அதாவது நம்ம வரைஞ்ச லைனுக்கு வெளியில் வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த பீடை கழட்டிடுங்க, போடாதீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பீடு, அதாவது இதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம முடிக்கணும் இல்லையா? இந்த அளவு தான் நம்ம முடிக்கணும். இந்த பீடுக்கும் கீழே ஒரு பாதி அளவு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பெரிய பீடு போடும்போது நீங்கள் அந்த பீடை கழட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு 4, 5, 6 பீடு நீங்கள் கழட்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, திருப்பி வந்துட்டு கொஞ்சம் செயின் இடையில போடுவோம் இல்லையா, ஒரு பீடு அதுக்கு அடுத்து ஒரு செயின், அந்த செயின் வந்துட்டு கொஞ்சோண்டு இடம் விட்டு கேப் விட்டு போடுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பீடு மட்டும் வெளியில் வந்துடுது இல்லையா இடம், அதாவது ஆஃப் பீடுக்கு மட்டும் நீங்கள் ஆஃப் பீடை உடச்சும் நம்ம போட முடியாது இல்லையா, ஒரு பீடு போட்டாலும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரிச்சுட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடும்போது அந்த கேப் வந்துட்டு மைனஸ் ஆகிடும். ஸோ ஓகே, அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஈக்குவலாக வந்துடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, திலகம் ஷேப்க்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் அப்படியே இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு பீடாக தான் கொடுக்கணும்.
இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஷார்ப் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால் ஒரு பீட் நான் கொடுக்குறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பீடு கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கு ஒட்டி இன்னொரு செயின் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஒரு செயின் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம பீடு கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு பீடு கொடுத்தோம்னா ஃபில் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ அதாவது இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் எப்பயும் போல் நீங்கள் ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடில் கொண்டு வந்துட்டு நம்ம அந்த வட்டத்துக்கு முடித்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் சைடில் கொண்டு வந்துட்டு நீங்கள் லாக் போட்டிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம நாட் போட்டோம், லாக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதுவரை கொண்டு வந்து முடிச்சுட்டு இங்கே சைடில் கொண்டு வந்து அதாவது இந்த பீடை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்தில் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்து இந்த வட்டத்துக்கு முடித்தோம்னா அதே மாதிரி உள் பக்கமாக சைடில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் லாக் போட்டேன். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் திலகம் ஷேப் அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே, இதே மாதிரி இந்த ஆப்பிள் ஷேப் மாதிரி இருக்குல்ல, இதுக்கும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் எப்பயும் போல் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டோம், பேக் குட்டி செயின் போட்டுக்கிறோம், லாக் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ரிவர்ஸில் போயிட்டு நம்ம குட்டி செயின் எடுப்போம் இல்லையா, அதை லாக். இப்போ இதுக்குமே வந்துட்டு ஒவ்வொன்றா எடுக்கிறோம். நான் வந்து கலர் பீடு கொடுக்குறேன். ஒவ்வொன்றா தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அதாவது ரெண்டாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா வளைவுகள் வருது இல்லையா, ஸோ அதனால் ஒவ்வொன்றா கொடுக்கணும். நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை ஸ்கொயர் மாதிரி அப்படிலாம் போனால் ரெண்டாக கொடுத்துக்கலாம். கார்னர் கிட்ட வரும்போது மட்டும் ஒன்று கொடுத்தா போதும். மற்றபடிக்கு வந்து நீங்கள் போடும்போது ரெண்டாக தான் கொடுக்கக்கூடாது, ஒன்று தான் போடணும். நிறைய வளைவுகளில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொன்றா கொடுக்கறது தான் நல்லா ஷேப் கொடுக்கும். ஓகே, இப்போ நான் போட்டுகிட்டே வரேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ இந்த எட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு பீடை தான் கொடுத்துட்டு வரோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஷேப் அழகாக தான் வரும். இன்னும் ஒரு பீடு கூட நான் கொடுக்குறேன், நல்லா ஷேப் எடுக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எடுத்தாச்சு. ஒரு செயின் போட்டோம், அதுக்கு ஒட்டி இன்னொரு செயின் போட்டுட்டு இப்போ சைடில், புரியுதா, சைடில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது கொடுக்கும்போது ஷார்ப் கிடைக்கும். ஓகேவா? நம்ம அந்த பிக்சர் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ஷார்ப்பு உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? திருப்பி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இது வந்துட்டு லாஸ்ட் பீடு. ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு பீடு கொடுக்குறோம், கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல சைடில் ஒரு செயின் கொடுக்குறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் இப்போது இந்த மாதிரி கொண்டு வரோம்.
ஓகே, உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் தெரியுதுங்களா? இப்போது சேம் அதே மாதிரி தான் நம்ம அப்படியே கொண்டு வந்து முடிச்சிட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் ஒரு பீடு கொடுத்தோம்னா இந்த கேப்பை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பக்கத்துலேயே ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பீடு போட்டிருந்தோம் இல்லையா, அது சைடில் போய் முடிப்போம். இங்கே பாருங்கள், இப்படி முடிக்கும் போது ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக வச்ச பீடும் சேர்ந்து வருதா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இடையில இன்னொரு குட்டி லாக் போட்டுக்கலாம். அதாவது பீடு வச்சுட்டு, இப்போ பாருங்கள், பீடு வச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு, ஓகேவா, ஒரு செயின் போட்டுட்டு இப்போ திருப்பும் போது தானே இதுவும் சேர்ந்து வருது. அதுக்கு பதிலாக இன்னொரு குட்டி செயின் அது கூட நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வட்டத்துலேயும் சரி, வேறு எந்த வளைவுகள்லையும் சரி, இன்னொரு செயின் போட்டுட்டு கூட நம்ம இந்த சைடு லாஸ்ட்டாக போட்ட பீடு, அதாவது ஃபஸ்ட்டு போட்ட பீடு பக்கத்தில் போய் நம்ம சைடில் போய் லாக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இழுத்துட்டு வரும்போது அந்த பீடும் சேர்ந்து வராது. இன்னொரு லாக் போடும்போது. ஓகேங்களா? ஓகே, இப்போ லாக் போடுறோம் பாருங்கள், வரல பார்த்தீங்களா? இது நீங்கள் வட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸு. வேறு எந்த வளைவுகள்லையும் நீங்கள் பீடு லாக் பண்ணும்போது இப்படி லாஸ்ட்டு போட்ட பீடும் வந்துட்டு நம்ம சைடில் போய் ஃபஸ்ட்டு போட்ட பீடோட சைடில் போய் முடிக்க போகும்போது லாஸ்ட்டு போட்ட பீடும் சேர்ந்து வருது அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டு ஒரு பீடு போட்டுட்டு ஒரு செயின் போடுவீங்க இல்லையா, அந்த ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு வந்தால் போடுங்க ஃபஸ்ட்டு பீடோட சைடில். வராத பட்சத்துக்கு நீங்கள் போயிட்டு இன்னொரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பீடு சைடில் கொண்டு வந்து லாக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது இங்கே ஒரு பீடு கொடுக்குறீங்க, ஒரு செயின் போடுறீங்க, செயின் போட்டு இன்னொரு குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு வந்து இங்கே வந்துட்டு லாக் போட்டுறீங்க. ஓகேவா? லாக் போட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை உள்ளே இழுத்து விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு திலகம் ஷேப்புக்கும் வட்டத்துக்கும் நம்ம போடும்போது லாஸ்ட் ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டதுக்கப்புறமே நான் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பீடோட சைடில் கொண்டு வந்து லாக் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு லாஸ்ட் பீடு வந்துட்டு சேர்ந்து இழுத்துட்டு வரல. ஸோ அதனால் ஒரு செயின் மட்டுமே போட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பீடோட சைடில் கொண்டு வந்து நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் ஆப்பிள் ஷேப் நம்ம பீடு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு நான் லாஸ்ட் பீடு முடிச்சுட்டு ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பீடோட சைடில் கொண்டு வந்து முடிக்க வரும்போது லாஸ்ட் பீடும் சேர்ந்து வந்துச்சு இல்லையா, அப்படி வந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஷேப் மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஸ்ட் பீடு போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் பீடோட சைடில் கொண்டு வந்து நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட் பீடும் சேர்ந்து வராது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வட்டத்துக்கு திலகத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வட்டத்துக்கு திலகத்துக்கு போடும்போது இந்த மிஸ்டேக் வரல, ஆனால் இந்த ஆப்பிள் ஷேப்புக்கு போடும்போது வந்துச்சு. ஸோ அதனால் வந்தால் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.